ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதியில் வினா விடை இது தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை டிஎன்பிசிக்கு இலக்கணத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது 10th 117வது பேஜில் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வினா விடை இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வினா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது வினாவோட வகை 6 வகைப்படும். இதை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க என்ன செய்யணும் அப்படின்னா, வினானா கேள்வி யாரை பார்த்து கேட்குற, என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ யாரை பார்த்து அப்படின்னு கேட்குறோம்ல, யாரையாச்சும் பார்த்து நம்ம நமக்கு நாம கேட்குவோம். சில நேரம் அடுத்தவங்கள தான் மோஸ்ட்லி அதிகமாக கேட்போம். அப்போ யாரையாச்சும் பார்த்து கேட்குறதா வினா. அப்போ ஆறுங்கிறத இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விடை 8. அப்போ 8 இருக்கவங்களுக்கு நம்ம விடை சொல்லுவோம். நம்மள்ட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு 8 நின்று விடை சொல்லுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 8 இருக்கும். இப்போ வினாவோட வகை 6, விடையோட வகை 8. இப்போ ஃபஸ்ட்டு வினா வகை பார்க்கலாம். வினா அறிவினா, அறியா வினா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். அறிவினா அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம தெரியாதவங்கள்ட்ட கேட்குறது. அதுக்காக தான் ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசிரியர் ஏற்கனவே இந்த பாடங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. மாணவர்களுக்கு அந்த புது பேட்சுங்கிறதுனால அவங்கள்ட்ட தெரியுமான்னு கேட்குறது, படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு தான் அறியா வினா. அறிவினா அறிஞ்சிட்டு கேட்குறது. அறியா வினானா தெரியலை, அவனுக்கு அறிஞ்சு கொள்கிறதுக்காக கேட்குறான், புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறான். அதுதான் அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. தனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டியில் கேட்குறதா அறியா வினா. இது அப்படியே ஆப்போசிட், ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது. அடுத்து ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது. அதாவது என்னன்னா, அங்கே இருக்கிறது என்ன, இந்த பாம்போ கயிறோ சொல்லுவாங்கல்ல, அப்போ நமக்கு பயமாக இருக்குது, பாம்புனா நம்மளை எங்கே குத்திருதோ, அதை தெளிவுபடுறதுக்காக கேட்குறதா இந்த வினா. அடுத்ததாக என்னது அப்படின்னா கொழல் வினா. கொழல் அப்படின்னா நம்ம ஒன்று பெற்று கொள்றது அதுதான் கொழல்னு சொல்கிறோம். பெற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொல்கிறத இங்கே ஷார்ட்டாக கொழல்னு சொல்கிறாங்க. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. அப்போது ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா, ஏதாவது ஒரு புக் இங்கே இருக்கா, நான் வாங்கணும், எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொழல் வினா. அடுத்து கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு. நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறோம், உங்ககிட்ட இந்த ஷர்ட் இருக்கா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்குறதா அந்த கொடையிலே இருக்கும். பிறருக்கு கொடுக்கறது அந்த கொடைங்கிறத அர்த்தம். ஏவல் வினா. ஏவல் வினானா நமக்கு ஒரு செயலை மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏவுதல் பொருட்டு செய்கிறது தான் ஏவல் வினா. அடுத்து வீட்டில் தக்காளி